சொல்லுங்க. ராமகிருஷ்ணங்களா? ஆமாங்க. ராமகிருஷ்ணன் காலைல சாப்பிட்டீங்களா ராமகிருஷ்ணன்? சாப்பிட்டேன். யாரு? என்ன சாப்பிட்டீங்க ராமகிருஷ்ணன்? காலைல தோசை சாப்பிட்டேன். நீங்க? மதியம் சாப்பிட்டீங்களா ராமகிருஷ்ணன்? இந்த மாதிரி சாப்பிடுவேன். என்ன சாப்பிடுவீங்க அப்படி? யார் பேசுறீங்க அது சொல்லுங்க முதல்ல. நீங்க என்ன சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்க, உடனே சொல்லிவிடுறேன் நானு. என்ன சாப்பிடுவீங்க? சாப்பாடு தான் சாப்பிடுவோம். சோறு தானே திங்கிறீங்க? ஆமா. சோறு திங்கிறீங்கன்னா அந்த லோனு 3000 பணத்தை கட்டுறதுக்கு ஏன் இப்படி எங்களை போட்டு பாடா சின்னப்படுத்துறீங்க? இல்ல நான் கேக்குறேன், அந்த 3000 பணம் கட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன வந்தது? ஒரு நாளைக்கு 100 ரூபா பணம் எடுத்து வச்சிருந்தா 3000 பணம் கட்டிக்கலாம். அந்த 3000 பணம் கட்டுறதுக்கு உங்களை தேடுறதுக்கு ஒரு என்ன சொல்றது, தனிப்படையா அமைக்கணும் போல இருக்க. இல்ல அது யார் நீங்க பேசுறது? யாரு? நீங்க எந்த பேங்க்ல சார் லோன் எடுத்தீங்க நீங்க? அது சரி, ரைட், ஓகே. அந்த பேங்க்ல லோன் எடுத்தேன், வந்தாங்க, சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் வீக்ல தரேன்னு. எப்ப சார் சொன்னீங்க? நேரா வந்த உடனே நீங்க சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களா? வீட்டுக்கு வந்தா வீட்டுல இருக்கிறதுல, வேலை செய்யற இடத்துல இருந்தா வேலை செய்யற இடத்துல, போன் அடிச்சா போனை எடுக்கிறது எல்லாம் 1 லட்சம் நம்பர் வச்சிருக்கீங்க. எந்த நம்பருக்கு கால் பண்ணே தெரிய முடியுது. அப்படியே உங்களை பிடிச்சாலும் எடுக்கிறவன அப்படின்னா சார் அந்த வேலை பாக்குறாரு, சார் அங்க இருக்காரு அப்படிங்கிறாங்க. எங்க எப்படிதான் சார் உங்களை கான்டாக்ட் பண்றது? உங்களுக்கு என்னங்க பணம் கட்டணும், தரேன் சார். அந்த பணம் தான் சார் கட்டல. நீங்க கட்டல தான் சார் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வீக்ல தான் தருவேன். எந்த ஃபர்ஸ்ட் வீக்ல சார் தருவீங்க நீங்க? இந்த வர மாசமா இல்ல அடுத்த மாசமா? வர மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல தருவேன். வர மாசம் ஃபர்ஸ்ட் வீக் தான் சார். நீங்க 3 மாசமா சொல்லிட்டு இருக்கீங்க. அது என்ன உங்களுக்கு, நீங்க யார் பேசுறீங்கன்னு என்ன? நீங்க பணம் கட்டலன்னா சார், பணம் கட்டலன்னா எங்களை மாதிரி ஆளை போனை விட்டு உங்களுக்கு பணம் கட்ட வைக்கிறதுக்கு போன் பண்ண சொல்லுவாங்க. பணம் கட்டல, அவங்க போன் பண்ணி பணம். நீங்க அங்க அந்த பேங்க்ல ஒர்க் பண்றீங்களா? ஆமா சார். அந்த பேங்க்ல ஒர்க் பண்றீங்களா? ஆமா சார். அந்த பேங்க்ல தான் சார் அடிச்சிட்டு இருக்கோம். உங்க நம்பர் எப்படி சார் எங்களுக்கு தெரியும்? அந்த என்ன கேக்குறேன்னா, நான் வந்தாங்க சொல்லிட்டேன், அப்புறம் திரும்ப நீங்க பேசுனதே பேசிட்டீங்களா சார்? திரும்பலாம் நான் பேசுறேன் சார். உங்களெல்லாம் பிடிக்கிறது உண்மையாலுமே 3000 பணம் நீங்க கட்டுறீங்க. நீங்க கட்டணும் 3000 பணம். அந்த 3000 பணம் கட்ட வைக்கிறதுக்கு இங்க ஒரு தனிப்பட அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய் செலவாகுது சார். நாங்களே பேசாம அந்த 3000 கட்டிப்படலாம் மாட்டுக்கு. சரிங்க சார், நீங்க சொல்றது ஓகே தான், நான் தரேன். இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து வாங்கிக்கங்க, நீங்க கோவப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோவப்படல சார், கோவப்படல. இப்போ நான் உங்களை ஏதாவது தரவுரவா பேசுறேன்னா? இல்ல அப்படி பேசிட்டு போயிடலாமே, நக்கல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல சார், அதான் நக்கல் பண்ண விடான்ட்டானு சார் கவர்மெண்ட்ல. ரொம்ப நக்கல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் மரியாதை பேசிட்டு இருக்கேன் சார். நானு நக்கல் பண்ணல, நக்கல் தான் பண்றீங்க. சோறு திங்கறியானா? சோறு திங்க உங்கள்ட்ட கடை வாங்க, சோறு திங்க மாட்டாங்க. சோறு திங்கறியா? சோறு தானே சார் திங்கறீங்க. நான் என்ன கடை வாங்கினேன்? சரி, உங்க பேங்க்ல கடை வாங்கினா சோறு திங்கடா, ரூல்ஸ்ல கையெழுத்து வாங்குறீங்களா? சைன் பண்ணி சோறு தானே திங்கறீங்க. அடுத்த வார்த்தை நான் பேசவே இல்லை சார். நீங்களே சோறு தான் திங்கறீங்களானா அது கூட புரிஞ்சுக்காதவே கடை வாங்கிருப்பான் அவன்ட்ட. நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? சார் என்ன பேச்சு கோவப்படுறீங்க? நீங்க தான் கோவப்படுற மாதிரி பேசுறீங்க. நான் உங்கள்ட்ட வந்து நான் மரியாதையா எவ்வளவு டீசென்ட்டா பேசிட்டு இருக்கேன். நீங்க வந்து சார்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அதுலயே நீங்க எனக்கு வந்து நிறைய வந்து கோவப்படுற மாதிரி பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது. வந்தாங்க சொல்லிட்டேன், உங்களுக்கு பணம் கட்டுறேன்னு சொல்லியாச்சு, இன்ட்ரெஸ்ட் போட்டு வாங்கி போறீங்க. அந்த ஃபர்ஸ்ட் வீக் தரேன்னு சார் சொல்றீங்க. அந்த ஃபர்ஸ்ட் வீக் தரேன்னு கிட்டத்தட்ட நீங்க ஒரு 30 வீக் சொல்லிட்டீங்க. சொல்லிக்கிட்டுமே என்னப்போ இன்ட்ரெஸ்ட் போட்டு வாங்கிக்க போறீங்க. சார் நீங்க என்ன இவ்வளவு கோவப்படுறீங்க? சார் என்ன வேலை பாக்குறீங்க? நான் சலூன் கூட வச்சிருக்கேன் சார். சலூன் கூட வச்சிருக்கீங்களா? ஆமாங்க. நீங்க இப்ப வந்து ஒரு கஸ்டமர் வராரு சார், ஒரு பேச்சுக்கு. சொல்லுங்க. அவரு வந்து சேவிங் பண்றாரு, முடி வெட்டுறாரு, டை அடிக்கிறாரு, ஒரு 300 ரூபாய் செலவாகுதுன்னு வச்சுக்கீங்க. சரிங்க. வச்சுட்டு நான் அந்த மாதிரி வந்து அடுத்த ஒரு ரெகுலர் கஸ்டமர்னு வச்சுக்கீங்க. சரிங்க. அவரு என்ன சொல்றாரு, நான் அடுத்த தடவை வந்து தரேன்ட்டு போறாரு. ஃபர்ஸ்ட் தடவை நீங்க சரிங்க சார்னு சொல்லி அனுப்பிச்சுருக்கீங்க, சரிதானே? ஆமா. அடுத்த தடவை போற அதே மாதிரி முடி வெட்டுறாரு, சேவிங் பண்றாரு, டை அடிக்கிறாரு, 300 ரூபாய் செலவாயிடுது. அப்பயும் உங்கள்ட்ட வந்து நான் அடுத்த தடவை தரேன் அப்படின்னா சரின்னு லைட்டா சலிப்பு அடிப்பீங்க, அப்படிதானே? சரி கொடுங்க அப்படின்னு கொஞ்சம் ஒரு இதாக தான் சொல்லுவீங்க. அதே மாதிரி அடுத்த தடவையும் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதே மரியாதை நீங்க கேட்பீங்களா பணம் தாங்க? மரியாதை இல்லாம நான் பேச முடியாது. மரியாதை இல்ல சார். இருந்தாலும் ஒரு பழக்கம் இருக்குமா இல்லையா? இருந்தாலும் ஒரு கோவம் இருக்குமா இல்லையா? வட்டி போட்டு வாங்கலங்க சார். நான் என்ன நியாயமா பேசுறேன்? நான் இப்ப உங்கள்ட்ட ஒரு நியாயமா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சார் நீங்க வட்டி போட்டு தான் சார் குடுக்குறீங்க. சரி நீங்க பாடம் எடுக்க வேணாங்க சார். நான் பாடம் எடுக்கல சார். பாடம் எடுக்காதீங்க சார். உங்களுக்கு நான் பாடம் எடுக்கல. பணம் வரணுமா? தரேன்னு சொல்லியாச்சு. நான் என்ன கேக்குறேன், நானும் வந்து முடி வெட்டிட்டே இருக்கேன் உங்க கடைக்கு வந்து 10 தடவை வெட்டிட்டு வட்டி போட்டு தரேன், நீ அமைதியா இருங்க அப்படின்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? ஏங்க நான் உங்களுக்கு சைன் வாங்கலையா? 500 சைன் வாங்கலையா? நீங்க 500 சைன் வாங்குறீங்களா சார்? 500 சைன் நாங்க திருப்பி அனுப்பிடுறோம் சார். உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவீங்களா? யாரு?
500 சைனை வந்து நான் திருப்பி அனுப்பிடுறேன் உங்களுக்கு. திருப்பி என்னமோ நீங்க சைன் அனுப்பிடுவீங்களா? எப்படி கவர்மெண்ட் திருப்பி அனுப்புவீங்க? கவர்மெண்ட் எதுக்கு சைன் மாதிரி வாங்குறீங்க நான் அப்ப? சைன் வாங்கினேன் சைன் குடுக்கறது கைது முடியாது கையெழுத்து போட்டுறீங்க. வாங்குறீங்க. குடுக்கறது முடியாது கையெழுத்து வாங்குறீங்க. வாங்காம கொடுக்க வேண்டியதானே? நான் வாங்காம தானே உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேன். சார் உங்க கையெழுத்த நான் திருப்பி கொடுத்துட்றேன்றேன். பணம் எந்த கொடுத்துருவீங்க. கையெழுத்து? என் கையெழுத்து நாங்க போட முடியும். நீங்க எப்படி திருப்பி கொடுப்பீங்க? என்னங்க அத்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க தாங்க என்னமோ நான் இப்ப கையெழுத்து யாருங்க போட்டேன். பேச நான் கையெழுத்து சொன்னது உங்களை? போட்டேன் உங்க சொத்துல எந்த எழுதி வச்ச பேங்க்ல மாதிரி பேசுறீங்க. நான் என்ன சொல்றேன், இப்படி ரூல்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் பேசாதீங்க. எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரியும். தெரியாத மாதிரி பேசாதீங்க. உங்கள்ட்ட வாங்கிருக்கோம் தரேன், ஃபர்ஸ்ட் வீக் தரேன்னு சொல்லியாச்சு. அப்புறம் திரும்ப பேசினதே பேசிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வீக் தரலன்னா திரும்ப கால் பண்ணுங்க. நான் என்ன கேக்குறேன் உங்கள்ட்ட வந்து இது வரைக்கும் எதுக்கு நீங்க இப்ப கோவப்படுறீங்க? நான் உங்களை ஏதாவது தரகுறவா பேசுறேனா? நீங்க தரக்குறையா பேசிட்டு போயிடலாங்க. நீங்க பேசுற பேச்சுக்கு நான் எதுவுமே தரகுறவா பேசலங்க. நான் உங்கள்ட்ட ரொம்ப டீசெண்டா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு என்ன 100 சார் போட்டுருப்பேன் சார். என்ன பட்னி கிடக்கணும் அவசியம் நீங்க பட்னியா சார்? நான் என்ன கேக்குறேன், இப்ப நான் உங்க சொன்ன கதையிலே உங்களுக்கு காசு கொடுக்கணும்னா நீங்க எப்படி சார் சலூன் கடை அனுப்ப முடியும்? எப்படி அந்த கடைக்கு வாடகை தானே? நீங்க வாடகை எப்படி அது ஏன் பிரச்சனை? எப்படி சார் ஃபேமிலி சார்? அது உங்க பிரச்சனை சார். அது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு சார் எங்களுக்கு. ஏன் ஒருத்த மட்டும் தெரியலையா சார்? தராதவங்க எல்லாத்துக்குமே நாங்க ஃபோன் பண்ணி கேட்டுதான் எங்க மேல காமிக்கிறீங்க. ஒருத்தன்ட்ட மட்டும் காமிக்கிறீங்க. அது என்ன அது பழக்காது சார்? என்ன சார் இதெல்லாம் போய் நாங்க பழகிட்டா வருவோம் பண்றதுக்கு? பழகிற மாதிரி தான் பேசுறீங்க. என்னமோ சொல்லி கொடுத்தா உங்க பேங்க்ல வந்து உட்கார வச்சு உங்களை இப்படி எல்லாம் சோறு திங்கிறியா என்னத்த திங்கிற அப்படிலாம் கேட்க சொன்னாங்களா அவங்கள? சார் நான் என்ன திங்கிறேன்னு கேட்கவே இல்ல. நீங்க சோறு திங்கிறியான்னு போன் ரெக்கார்ட் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க போன் ரெக்கார்ட் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க வேணா எடுத்து செக் பண்ணி பாருங்க. நான் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நீங்க சோறு திங்கிறியான்னு கேட்டீங்க. நான் வந்து சோறு தின்னீங்களா? சோறு தானே திங்கிறீங்க. உங்களுக்கு என்னங்க பணம் வேணும்? அந்த வார்த்தை வந்து சோறு தானே திங்கிறீங்க அப்படின்ற வார்த்தை ஏதோ தப்பான அந்த வார்த்தை. ஹலோ, நான் என்ன கேக்குறேன், நான் காலைல சாப்பிடுறேன், மத்தியானம் சாப்பிடுறேன், சாப்பிடாம பட்டினி கிடக்கிறேன். உங்களுக்கு தேவை காசு தானே? காசு எப்ப தரீங்க நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டுருக்கணும். நீங்க இப்ப தேவையில்லாம வந்து என்ன கேள்வி கேட்டீங்க? காலையில என்ன சாப்பிட்டீங்க? நீங்க ராமகிருஷ்ணன் தான். நான் ராமகிருஷ்ணன் தான். நான் என்னவா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், உங்களுக்கு என்ன? உங்களுக்கு பணம் வரணும். பணம் வரணுமா? எவ்வளவு டியூ வரணும்? அவ்வளவுதான். அதுக்கு ஓவர் டியூனா ஓவர் டியூ போடுங்க. பணம் வரதுக்கான பதில நீங்க கேட்கறதுக்கு கரெக்டா நான் சொல்லிட்டேன். அடுத்த மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல தரேன்னு. இன்னைக்கு தேதி என்ன ஆகுது? இதுல இருந்து கணக்கு பண்ணீங்க. இன்னைக்கு தேதி வந்து 19 இப்ப 20 ஆகுது. இதுல இருந்து கணக்கு பண்ணிட்டு தான் வாங்கின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப பேசிட்டு இருக்கீங்க. ஐயா ராமகிருஷ்ணன் ஐயா, இது போதும் மரியாதை போகுது. ராமகிருஷ்ணன் ஐயா, நீங்க ஃபர்ஸ்ட் வீக் சொன்னீங்கல்ல ஐயா. ஐயா நான் பேசிக்கிறேன் ஐயா, கடைசியா முடிச்சுக்கிறேன் ஐயா. ரொம்ப லென்த்தா நீங்க வந்து எங்களால மூச்சு வாங்குது ஐயா. உண்மையாலுமே என்னத்த மூச்சு வாங்குது? நிஜமா ஐயா, நான் சொல்றது கேளுங்க ஐயா. நீங்க ஃபர்ஸ்ட் வீக் ஒரு வேளை நீங்க பேசக்கூடாதுங்க ஐயா. மரியாதையோட பேசிட்டு இருக்கேன் ஐயா. நீங்க மரியாதை கொடுத்த வரைக்கும் போதுங்க. நானும் மரியாதை எல்லாம் பேச தெரியாமலாம் இல்ல. நீங்க சோறு தானே சாப்பிடுறீங்க. நீங்க கடை வாங்க அப்படி பேசுவீங்களா? உங்களை வந்து கடை நான் சோறு தான் ஐயா திங்கிறேன். அதனாலதான் போன் பண்ணி பேசிருக்கேன். அந்த சோறு இவங்க கொடுக்குற சம்பளத்தை தான் அந்த சோறு வாங்கணும். தெரியுது. உங்கள்கிட்ட பேசி வசூல் பண்ணா சார் எனக்கு சோறு. நான் கொடுக்குற காசு தான் நீங்க சாப்பிடுறீங்கன்னு தெரியுது. அதான் சார், அதான் சார் கரெக்டா சொல்றீங்க. அடுத்த மாசம் நீங்க வட்டி போடாம என்ன வட்டியே போடாம வாங்கிக்கங்க. விஷயம் இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச ஆளா இருக்கீங்க. என்ன சார் நீங்க இப்படி நடந்துக்கிறீங்க? நான் வந்து இவ்வளவு விஷயம் இல்ல, உண்மையதான் நான் பேசுறேன். நான் உங்களை மாதிரி வந்து சோறு திங்கிறீங்களா, டீ காலைல என்ன சாப்பிட்டீங்க அப்படிலாம் கடன்காரன் கேட்க மாட்டாங்க. நீங்க முதல்ல கடன் கொடுத்துறீங்களான்னு எனக்கு தெரியல. நான் உங்கள்கிட்ட காசு வாங்கல, உங்க பேங்க்ல தானே வாங்கியிருக்கேன். நான் சொல்றது கேளுங்க. என்ன நீங்க என்கிட்ட காசு? என்னோட வேலை இது சரிங்களா? என்ன வேலை உங்களுக்கு? ஆமாங்க, நீங்க என்ன விட்ட அப்பா விட்டு காசு? யாரு சோறு திங்கலாம் கேக்குறது ஒரு வேலையா உங்களுக்கு? இல்லங்க, நான் என்ன கேக்குறேன், சோறு அப்படிங்கிறது கெட்ட வார்த்தையா? திங்கிறீங்க கெட்ட வார்த்தையா? யாரு நீ? என்ன சோறு தானே திங்கிறேன்னு கேக்குறது கெட்ட வார்த்தை இல்லையா? ராமகிருஷ்ணன் சார், இதுதான் வந்து உங்க மனது புண்பட்டுதுன்னா நான் என்ன சொல்றேன், நான் சொல்றது கேளுங்க. இதுதானே வந்து உங்க மனது புண்பட்டுதுன்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். நான் உங்க பேங்க்ல வந்து பேசிக்கிறேங்க. வைங்க, என்னைக்கு வரணும்? இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல பணம் கட்டலன்னா உங்களால என்ன பண்ணுவீங்க? என்ன சார் பண்றது? என்ன பண்ணுங்க? என்ன பண்ணணும்னு ரூல்ஸ் இருக்குல்ல. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கையெழுத்து வாங்குறீங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வரைக்கும் பாத்துக்கங்க. சைன் எதுக்கு வாங்குறீங்க சார்? உங்க சைன் என்ன சார்? எனக்கு புரியல சார். அது என்ன சைன் சார்? கையெழுத்து வாங்குனீங்களா இல்லையா? எதுக்கு கையெழுத்து வாங்குறீங்க? எதுக்கு என்னுடைய ஐடி ப்ரூஃப்லாம் வாங்குறீங்க சார்? நீங்க வந்தீங்கன்னா லேமினேஷன் போட்டு பத்திரமா கொடுத்துறேன், அதை வச்சுக்கிங்க நீங்களே. ஆனா பணத்தை மட்டும் கொடுத்து சார். பணம் உங்களுக்கு வரும், அவ்வளவுதான். நீங்க வந்து பணத்தை வந்து பிரச்சனை இல்லை. நான் ஃபர்ஸ்ட் வீக் தரேன்னா தருவேன். தரலையா அதுக்கப்புறம் நீங்க ஆக்ஷன் எடுங்க. ஆள் விட்டு பேசுறது யாரு? அந்த பையன் வரும்போது சொல்லியாச்சு, சார் நான் வந்து தரேன்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வீக் தரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க திரும்ப ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நான் சார் இதே மாதிரி சொல்லுவீங்க. அதுக்காக சார் நீங்க எதுவும் தப்பா எடுக்காதீங்க. தப்பாதான் நான் எடுக்கவே கிடையாது. நான் தப்பாவே எடுக்கலங்க. நான் என்னங்க சொல்றேன், உங்களுக்கு பணம் வரணும். 3 மாசம் ஆனாலும் 3 மாசம் இன்ட்ரெஸ்ட் போட்டு வாங்க போறீங்க. அதுக்கு என் பர்சனலா நீங்க எடுக்க கூடாது. என்னுடைய பர்சனல் நீங்க தலையிட கூடாது. எல்லாமே சொல்றீங்க நீங்க இல்ல. எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டு தர போறேன், நான் ஃபைன் கட்டுறேன். உனக்கு என்ன? ஆமா, எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. உண்மையதான் சொல்றாங்க. ஃபைன் போட்டு வாங்காம விட்டுறீங்களா? தொழில்ன்ற ஒரு நாள் லேட் ஆனாலும் நீங்க ஃபைன் போட்டு வாங்குறீங்களா? சார் இதுக்கு நான் அப்புறம் எக்ஸ்பிளேஷன் சொல்லுவேன். உடனே நீங்க எனக்கு வந்து நீங்க எக்ஸ்பிளேஷன்லாம் எனக்கு பண்ண வேணாங்க. நீங்க வந்து எனக்கு வாதியார் கிடையாது.
எல்லாம் கடன் வாங்குறவன் அவன் கஷ்டத்துக்கு வாங்குறான், புரியுதுங்களா? சரிங்க கஷ்டத்துக்கு வாங்குறோம்னா ரொம்ப கொடுமையெல்லாம் பேசி நீங்களும் கஷ்டத்துக்கு வாங்குவீங்க. உங்களை இந்த மாதிரி பேசினா நீங்க என்ன பேசுவீங்கன்னு யோசிச்சு பார்த்து பேசுங்க. நீங்க வேணா நான் பேசுற பேச்சு நாளையே வேலையை விட்டு போயிடுவீங்க. ராமேஸ்வரம் சார் ஒன்னும் கோவப்படாதீங்க. இதனால வந்து நீங்க வந்து ரொம்ப கவலையா இருக்காதீங்க. ஒழுங்கா போய் வேலை போறீங்க. நான் கவலையா இருக்கிறேன், அதை பத்திலாம் நான் பேசலங்க. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காசு கொண்டு வந்து தரேன், தந்துட்டு நான் பேசிக்கிறேங்க, விடுங்க. சரிங்க, ஓகே ராமேஸ்வரம். நான் வந்து பேசிக்கிறேங்க, வைங்க, நன்றி.